ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மூர்த்தி, கவிதா தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஊர்லேயே சின்னதாக ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு. அதே கிராமத்தில் சேது, ஹேமா தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் அந்த ஊரில் சின்னதாக ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு. கவிதா தன்னுடைய கடையில் ஒரு பிளேட் பிரியாணி 100 ரூபா அப்படின்னு சொல்லி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. கவிதாவோட கடையில் நிறைய பேர் வந்து பிரியாணிகளை வாங்கி சாப்பிடுவாங்க. அவளுடைய பிரியாணி ரொம்பவும் ருசியாக இருக்கும். கொஞ்சம் தூரம் தள்ளி சேதுவோட பிரியாணி கடை இருந்துச்சு. கொஞ்சம் பேர் சேதுவோட கடையில் வந்து பிரியாணிகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கவிதா வீட்லேயே பிரியாணிகளை சூடாக தயார் செஞ்சு கடைக்கு எடுத்துகிட்டு போவா. வாங்கம்மா, வாங்க ஐயா, சூடான சிக்கன் தம் பிரியாணி ஒரு பிளேட் 100 ரூபா தான் அப்படின்னு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்ததும் மூர்த்தி இப்படி கேட்டான், என்னம்மா வியாபாரம்லாம் எப்படி போகுது, நல்லா போகுதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கு கவிதா இப்படி சொன்னான், அதெல்லாம் நல்லா தாங்க போகுது, இதில் வர வருமானமே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் சேது இப்படி சொன்னான், ஹேமா, இந்த வியாபாரத்தில் நமக்கு கொஞ்சம் கூட லாபம் கிடைக்கவே மாட்டேங்குது. நம்ம இவ்வளோ காசு கொடுத்து பிரியாணி செய்கிறோம், ஆனால் ஒரு பிளேட் 100 ரூபாய்க்கு தான் விற்க முடியுது. இதில் எங்கேருந்து நமக்கு லாபம் கிடைக்கும்? ஏமா இப்படி சொன்னான், நம்ம ஏன் செத்துப்போன கோழிகளை கம்மியான விலைக்கு வாங்கக்கூடாது? அப்படி செஞ்சால் நமக்கு லாபம் கிடைக்கும்ல அப்படின்னா. அதை கேட்டதும் சேது, ஆமாம் ஹேமா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம செத்துப்போன கோழிகளை கம்மியான விலைக்கு வாங்கி பிரியாணி செஞ்சால் நமக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும். நான் இது விஷயமா கறிக்கடைக்காரங்கிட்ட பேசுகிறேன், நீ எதை நினைச்சோம் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் கவிதா இப்படி சொன்னான், கடையில் கூட்டம் அதிகமாகிடுச்சுங்க, நாளையிலிருந்து பிரியாணி கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில் 2 பேரும் வீட்டுக்கு வெளியே பெரிய டபரால சூடான சிக்கன் தம் பிரியாணியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைக்கு போனதும் மூர்த்தி இப்படி சொன்னான், வாங்கம்மா, வாங்க ஐயா, சூடான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, ஒரு பிளேட் 100 ரூபா தான், சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படி கொஞ்ச நேரத்திலேயே அங்கே வந்த சில பேர் சூடான சிக்கன் தம் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சேதுவும் ஹேமாவும் கம்மியான விலைக்கு செத்துப்போன கோழிகளை வாங்கிட்டு வந்து பிரியாணியை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சேது பிரியாணியை கடைக்கு எடுத்துகிட்டு போனான். இப்படி சொன்னான், வாங்கம்மா, வாங்க ஐயா, என்கிட்ட ஒரு பிளேட் பிரியாணி 80 ரூபா தான், லெக் பீஸோடு தரேன், சாப்பிட்டு பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அப்படி கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இருந்த கொஞ்சம் பேர் வந்து அவங்கிட்ட பிரியாணிகளை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் ஒரு லெக் பீஸ் வச்சு கொடுத்தான். அது செத்து போன கோழின்னு தெரியாமலே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவங்கிட்ட பிரியாணிகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் மூர்த்தியோட கடையில் ஒருத்தர் 2 பேர் மட்டுமே வந்து சிக்கன் தம் பிரியாணிகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மூர்த்தி வீட்டுக்கு வந்ததும் கவிதா கிட்ட இப்படி சொன்னான், அம்மாடி கவிதா, நம்ம கடைக்கு முன்ன மாதிரி யாரும் பிரியாணி சாப்பிடவே வர்றதில்லம்மா. அந்த சேது அவன் கடையில் ஒரு பிளேட் பிரியாணி 80 ரூபாய்க்கு கொடுக்குறான். கம்மியான விலையில் பிரியாணி கிடைக்குதேன்னு மக்கள் எல்லாரும் அங்கே தான் போய் வாங்கி சாப்பிட்றாங்க. அவ்வளோ கம்மியான விலைக்கு பிரியாணி கொடுத்தா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுமா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி மூர்த்தி புலம்பிக்கிட்டு இருந்தான். இப்படியே சில மாதங்கள் போச்சு. சுத்தமாக மூர்த்தியோட கடைக்கு யாருமே பிரியாணி சாப்பிட வர்றதில்லை. அவனுடைய பிரியாணி எல்லாமே வீணாக ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் போனதும் அந்த பக்கமாக திவாகர் வந்தான். என்னப்பா மூர்த்தி, உன் கடையில் யாரையுமே காணோம், பிரியாணி எல்லாம் அப்படியே இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். அதுக்கு மூர்த்தி இப்படி சொன்னான், திவாகர், அந்த சேது அவனுடைய கடையில் ஒரு பிளேட் பிரியாணி 80 ரூபாய்க்கு கொடுக்குறான். கம்மியான விலைக்கு பிரியாணி கிடைக்குதேன்னு யாரும் என்னுடைய கடைக்கு வரமாட்டேன்றாங்கப்பா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னான். அதுக்கு திவாகர், ஆமாம்பா, அவன் மட்டும் எப்படி அவ்வளோ கம்மியான விலைக்கு பிரியாணி கொடுக்குறான், இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கு மூர்த்தி, ஆமாம் திவாகர், அவன் ஏதோ ஒரு பெரிய தப்பு செய்கிறான், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவனை நம்பி அவன் கடையில் பிரியாணிகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு திவாகர், நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, நான் அவன் என்ன தப்பு பண்ணுறான்னு போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன், நீ பயப்படாமல் இரு அப்படின்னு சொன்னான்.
ஏம்மா இப்படி கேட்டா. என்னங்க, நான் கொடுத்த ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதிக லாபம் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டா. அதுக்கு சேது, ஆமா ஹேமா, நீ சொன்ன மாதிரியே கம்மியான விலைக்கு செத்துப்போன கோழிகளை வாங்கிட்டு வந்து பிரியாணி செய்கிறதுனால நமக்கு அதிகமாக லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சேதுவும் ஹேமாவும் பேசிக்கிட்டு இருந்ததை திவாகர் நின்று கேட்டுக்கிட்டு இருந்தான். அங்கிருந்து வந்து மூர்த்தி கிட்ட இப்படி சொன்னான். மூர்த்தி, நீ நினச்சதெல்லாம் உண்மைதான். அவங்க 2 பேரும் கம்மியான விலைக்கு செத்துப்போன கோழிகளை வாங்கிட்டு வந்து அதில் பிரியாணியை தயார் செஞ்சு இந்த ஊர் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறத என் காதால் கேட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு மூர்த்தி இப்படி சொன்னான். வா திவாகர், நம்ம உடனே போய் இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லலாம். இல்லைனா இந்த ஊர் மக்கள் அவனை நம்பி பிரியாணிகளை வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னான் மூர்த்தி. அதுக்கு திவாகர், ஆமாம்ப்பா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம உடனே போய் போலீஸ்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம். இருந்து கிளம்பி 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க. போலீஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு, உடனே வாங்க, நம்ம அவனுடைய கடைக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் சேதுவோட கடைக்கு வந்தாங்க. போலீஸ் நடந்த எல்லாத்தையும் சொன்னார். நீ செத்துப்போன கோழிகளை வச்சு பிரியாணி செய்கிறதுனால நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன். என்கிட்ட சாட்சிகளும் இருக்குது. இதுக்கப்புறம் நீ இந்த ஊரில் பிரியாணி கடையை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சேதுவை அரெஸ்ட் பண்ணார். வீட்டுக்கு வந்ததும் மூர்த்தி நடந்த எல்லா விஷயத்தையும் கவிதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். கவிதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இத்தனை நாளாக அந்த சேது கம்மியான விலைக்கு செத்துப்போன கோழிகளை வாங்கிட்டு வந்து பிரியாணி செஞ்சுருக்கான். இது தெரியாமல் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் கவிதா இப்படி சொன்னான். இப்படி கூட செய்வாங்களாங்க? சாப்பிட்ற விஷயத்தில் யாரையாவது இப்படி ஏமாற்றலாமா? நமக்கு லாபமே வரலனாலும் பரவாயில்லைங்க. இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப தரமாகவும் சுத்தமாகவும் உணவுகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கவிதா சொல்லிக்கிட்டு இருந்தா. அன்னையிலிருந்து மூர்த்தி தன்னுடைய பிரியாணி கடையில் வர எல்லாருக்கும் தரமாக பிரியாணிகளை செஞ்சு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தான். மூர்த்தியும் கவிதாவும் ரொம்ப நேர்மையாக அவங்களுடைய பிரியாணி கடையை நடத்தி ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்குங்க. நம்ம இன்னொரு கதையில் பார்க்கலாம். பாய்.